தௌபா நம்ம செய்வதனால வரக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள்ல உண்டு என்ன தெரியுமா? மற்ற பயங்கள் வேறு. நம்ம தௌபா செய்து மன்னித்து நம்ம திருந்தி வாழ்றதுனால பல மற்ற சந்தேகங்கள் சிலது இருக்கும். என்னன்னா, சம்பாதித்த பொருளாதாரம் முழுமையாக எதுல இருக்கும்? ஹராமான இதை கட்டின வீடு, எடுத்த நிலம், முடிச்ச திருமணம், வளர்த்த பழப்பு எல்லாமே கோடியெல்லாம் இதுல தான். அதுக்கு பிறகு பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார். சரியா? பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிற அந்த இது டோட்டலாக அவர் எல்லாமே ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அந்த இடத்துல வட்டியோடு அவர் முழுமையாக தொடர்பட்டு எதெல்லாம் சம்பாதிச்சாரோ அதெல்லாம் என்னது? ஹராம். இப்படியான ஒரு நேரத்தில் இவர் திருந்துறதுக்கு இவருக்கு பெரிய பிரச்சனை அவருக்கு உள்ளத்துல என்ன இருக்குன்னா, நம்ம சொத்துக்கெல்லாம் என்ன செய்யறது? எல்லாத்தையும் வித்துடுறதா? வித்துட்டு நம்ம சும்மா இருக்கிறதா? வித்துறேன்னு சொன்னா வித்தாலும் எனக்கு பணம் தானே வரப்போகுது, அந்த பணத்துல தர்மம் செய்யறதா அப்படின்ற பிரச்சனை. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இன்ன நபருக்கு நான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறேன், இன்ன நபருக்கு இப்படி செய்திருக்கிறேன் என்றால் கட்டாயம் தௌபாவுடைய நிபந்தனைகள்ல 4வது நிபந்தனை நம்ம எதை வச்சுக்கணும்? அவர்கிட்ட போய் அதை ஹலாலாக்கி கொள்ளணும் அல்லது கொடுத்துடணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு மன்கான இந்தஹு, அதாவது மன்கான லஹு மத்லமத்துன் இன்த அஹீஹி, ஒரு சகோதரனுக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் ஃபல்யத்தஹல்லல், உடனே அவர் இன்றைக்கே என்ன செஞ்சிடட்டும்? அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும். எந்த நாள்ல அவருக்கு எந்த ஒன்றும் பயனளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால. இப்ப நேர போய் இப்படி தான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், பொருளாதாரத்தை இப்படி செஞ்சுட்டேன், ஹலாலாக்கி கொள்ளலாம், ஹலாலாக்கி கொள்ள வேண்டும், நிபந்தனை. ஆனால் யாருக்கு எவருக்கு எதுவுமே தெரியாத அமைப்புல நடந்திருந்தால் அவருக்குள்ள ஒரே நிபந்தனை என்னன்னு சொன்னால், அவர் தௌபா செய்வது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பது, சொத்துக்கள்ல இயன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யறது? தர்மம் செய்து அந்த சொத்துக்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள பார்க்கிறது. இவ்வளவுதான் அவரால் செய்ய முடிஞ்சது. அதுதான். டோட்டல் சொத்தை இழந்துட்டு அவர் ரோட்டுக்கு வரணும்னு இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. அவருக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன இந்த வரைக்கும் நான் அநியாயம் செஞ்சுக்கிறேன், முழு சொத்தை அநியாயம் செஞ்சுக்கிறேன், முழு சொத்தை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஆள் தெரிஞ்சிருந்தா. தெரியாதா அவர் தௌபா செஞ்சு மீண்டு என்ற அளவுக்கு தான தர்மங்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அந்த மனிதருக்கு தஅமலுல் ஹைராத் வ தஜ்தனிபு ஸய்யிஆத், நன்மைகளை செய்து வாருங்கள், பாவங்களை தவிர்த்து வாருங்கள். இதான் இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதைத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அன்றைக்கு செய்ய வேண்டியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சந்தேகம் இருக்குது. தௌபா செய்ய போறாங்க, நான் இது போல புறம் பேசுவதில்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரை பத்தி புறம் பேசிப்பாங்க, சிலரை செலக்ட் பண்ணி பேசிப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? அவர்கிட்ட போய் சொல்றதா? சொன்னா ஜெம்ம பகையாகிரும் சிலருக்கு தெரியும். வணங்கிட்டா? ஜெம்ம பகைன்ற வார்த்தை சரியா தெரியாது, வணங்கிட்டா? அதாவது முழுமையான பகமை ஆகிரும். போய் சொன்ன, நான் உங்களை நீங்க இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களே, அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? டோட்டலா ஒரு குடும்பம் பிரிஞ்சு நாசமா பேத்திருக்கேன்னு வைங்களே, இவர் செஞ்ச புறத்தின் காரணமாக, அதுக்கு நான் தான் காரணம் அப்படி என்று சொன்னால் அதுக்கு பிறகு அது என்ன செய்யும்? ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்படி சொல்வதனால அவரை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. எந்த விதமான அசரும் அவருக்கு என்ன செய்ய போறதில்லை, அது ஏற்படுத்த போவதில்லை. அதே நேரம் உலக நஷ்டத்தில் அவர் இப்படி ஒன்று அடைஞ்சிக்கிறாரு அப்படி என்று இருந்தால் இதை எப்படி அடைந்து கொள்வது? இதை இஸ்லாமிய அறிஞர்கள் ரெண்டா பிரிக்கிறார். ஒன்று, நீங்க பேசிய புறத்தின் காரணமாக அவருடைய லைஃப்ல பாதிப்பு ஏற்பட்டு அவர் நஷ்டப்பட்டிருந்தால், இழப்புகளை சந்தித்திருந்தால், ஏதோ ஒன்று அவருக்கு மாணவியனோ மாத்தியனோ, அதாவது ஏதோ ஒரு வகையில், அதாவது சட ரீதியாகவோ அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரீதியாக நஷ்டங்களை அவர் அடைந்திருந்தால் கட்டாயம் நீங்க அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, போய் கேட்டாகணும். நான் இப்படி செஞ்சதுனால தான் உங்களுடைய குடும்பம் என்ன செஞ்சது, பிரிஞ்சது அப்படின்னு சொல்லிஞ்சாகணும். அப்படி எதுவும் இல்லை. ஆனா ஒருத்தரை பத்தி புறம் பேசிக்கிறோம், அவரை பத்தி ஒருத்தர் பேசுறான்னு அவருக்கு தெரியுது, அவருக்கு நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம தான் செஞ்சுட்டு தெரியாது, அவர் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனா எந்த இழப்பும் என்ன செய்யல அவர் சந்திக்கல என்றிருந்தால் இவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். எந்த மாதிரி அவருக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாரோ, எவர்கள்ட்ட அவரை பத்தி இந்த விஷயங்கள்லாம் சொன்னார், அவர்கள்ட்ட அதை என்ன செய்யணும்? எடுத்து சொல்லி, நான் தவறா சொல்லிட்டேன், பிழையா சொல்லிட்டேன் என்று சொல்லி எஞ்சிய கால பகுதிகளில் அவருடைய விஷயங்களை நல்ல முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும். போய் சொல்லி ஹலாலாகணும் நிபந்தனை என்னது? அந்த இடத்துல இல்லை. ஹலாலாகணும் எப்ப அநியாயம் செஞ்சிருந்தா, டோட்டல் அநியாயம் அவரை லொஸ்டாக்கி இருந்தா, அவரை பாதிக்க வச்சிருந்தாங்க உலகத்தில். அப்படி இல்லாம சிலரை பத்தி பேசியிருப்போம், இந்த பாதிப்பை என்ன செஞ்சிக்க மாட்டோம், உள ரீதியா மன வருத்தப்பட்டிருப்பாரு, ஆனா இந்த பாதிப்பை நம்ம என்ன செஞ்சிக்க மாட்டோம், ஏற்படுத்திருக்க மாட்டோம் என்றால் இந்த முறையில தான் அதை என்ன செய்யணும், நம்ம ஹலாலாக்கி கொள்ள வேண்டும் என்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இது போல நிறைய சந்தேகங்கள் நம்ம தௌபாவோட பார்க்கிறோம். இறுதியாக கடைசியாக நம்ம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய இதுதான் துஆ.
இந்த துஆவை வைத்துத்தான் நீங்க என்ன செய்யணும், அதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும், அல்லது 2 கரங்கள் ஏதித்தான் தௌபா செய்யணும், அல்லது 2 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு தான் தௌபா செய்யணும் என்ற எந்த நிபந்தனையும் குர்ஆன்லையும் சுன்னாலையும் என்ன செய்ய முடியல, காண முடியவில்லை. சில சுன்னத்தான வழிமுறைகள் உண்டு, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் தௌபாவுக்கு நீங்க உதுவெடுத்துட்டு உட்கார்ந்து கையேந்தி சொன்னாதான் தௌபான்னு ஆகல. ஒரு மனிதன் மனவேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு திருப்பி நான், அதாவது மனவேதனைப்பட்டு கொண்டு இந்த பாவத்திலிருந்து உடனே நான் விடுதலை பெற நியத்தோட திருப்பி இது கூட செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தை வந்து இறைவன்ட்டு அவர் உருகி பிரார்த்தித்தாலே அவர் தௌபா செய்கிறாருன்னு அர்த்தம். பஸ்ல போயிட்டு இருக்கிறாரு, உடனே தான் செஞ்ச பாவங்கள் அவருக்கு ஞாபகம் வருது, வேதனைப்படுறாரு, திருப்பி உடனே இந்த பாவத்தை இதுக்கு புறம் செய்தல் என்ன முடிவெடுக்கிறாரு, இதுக்கு புறம் நான் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன் முடிவெடுக்கிறாரு. அப்ப இறைவன்ட்ட உருகி மன்றாடுறாரு, யாழ்லா என்னை மன்னிச்சிரு, யாழ்லா என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி அவருடைய மொழியில் அவர் என்ன செய்யறாரு, இறைவனிடத்தில் மன்றாடினால் அது தௌபா. அது என்ன செய்யணும், தௌபா. ஆனா தௌபா எப்ப என்ன செய்யணும், யுக்கர்ரு திருப்பி 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 அவர் செய்து கொண்டே இருக்கணும். ஆனா இதே தௌபாவுடைய ஆக, அதாவது நீங்க குறைஞ்ச லெவலில் கடைபிடிக்கிறது இதான். அது அல்லாமல் ஒருவர் தௌபா செய்ய நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால் சுன்னத்தான வழிமுறைகள் என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒரு பாவம் செய்து விட்டு உதுவெடுத்து அந்த உதுவை அழகான முறையில் செய்து 2 ரக்காத் தொழுது லா யஸ்ஹு, அதுல மறக்காமல் எந்த ஒன்றை மறக்காம இறைவனை ஞாபகப்படுத்தி வலா யுஹத்திஸு நஃப்ஸஹு, தண்ட மனசோட பேசிக்கொள்ளாம, அதாவது வேற வேற கதைகள்ல மனதோட ஈடுபடாம டோட்டலாக நான் செய்யற பாவத்தை நினைச்சு யார் 2 ரக்காத் அப்படி தொழுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய டோட்டல் பார்த்த பாவங்களை எல்லாம் என்ன செய்யறான், அதை மன்னித்து விடுகிறான். எதன் மூலம், இவர் இந்த செய்த 2 ரக்காத் அந்த உருக்கத்தின் மூலம் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், மன்னிக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்த அந்த துஆல சையதுல் இஸ்திக்ஃபார் எது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா ஹதிக வ வஅதிக மஸ்ததஅது. அழகான துஆ. அது இறைவனோடு செஞ்ச ஒப்பந்தத்தையும் நம்ம ஒப்பந்தத்துல விட்ட பிழைகளையும் அதை தௌபா செய்ய என்று சொல்லி இறைவன்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு துஆ. அது இந்த மன வலி இறைவன்ட்ட ஏற்றுக்கொள்றது, திருப்பி செய்ய மாட்டேன்ற எல்லாமே என்ன செய்யல இருக்குது. இது ஒரு சிறந்த துஆ. நீங்க அரபுல ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு துஆ இந்த துஆ. அது அல்லாம தௌபா என்ற ஒரு மனிதன் செய்யறதாக இருந்தால் சாதாரணமா ஒரு மனிதன் மனவழுத்தப்பட்டு வேதனைப்பட்டு பாவத்தை விட்டு விலகி திருப்பி செய்ய மாட்டேன் முடிவெடுத்து இறைவன்ட்ட உருகிறது, கண்ணீர் வடிக்கணும் எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் கண்ணீர் வருமாக இருந்தால் உயர்ந்த நிலை, அது வந்து உயர்ந்த ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, ஒரு மனிதர் தனியாக இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணால கண்ணீர் விடுறாரு, அவருக்கு அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், நிழல் கொடுப்பான்னு வருது. உயர்ந்த நிலை. ஆனா நிபந்தனை அல்லது, அது உயர்ந்த நிலை. ஒரு மனிதனுடைய அந்த, அதாவது அவனுடைய இறைவன் மீதுள்ள அவருக்குள்ள நெருக்கத்தை அதை என்ன செய்து காட்டுது. எனவே தௌபா என்றதுக்கு இதுதான் நம்ம காண வேண்டிய ஒரே ஒரு முறை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு மனிதன் எப்பொழுதும் பாவத்தை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க ரசூலுல்லாஹ் நிறைய வழிகள் சந்திக்கிறாங்க. அதுல ஒன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை அல்லது அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக், யா அல்லாஹ் என்ன அர்த்தம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது தௌபா. யார் கேட்ட தௌபா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அதாவது லா இலாஹ இல்லா, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக் நீ தூய்மையான நான் அநியாயக்காரன். இது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்வது. இது போன்ற வார்த்தைகள், அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக். அதுபோல அன்றாட சொல்ல முடிஞ்சது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஃபிக்ஹு தௌபா, இந்த தௌபாவை சிறந்த முறையில் புரிந்து அன்றாடம் அல்லாஹ்வுக்கு முன்னால பச்சாபப்பட்டு மீண்டு அடிக்கடி இறைவன் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.